வடுமாங்க நல்லா கழுவிட்டு அதை வந்து காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. லேசாக வந்து பால் இருக்கும் அந்த காம்பு பகுதியில், அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவி ஒரு துணியில் வந்து நல்லா ஆற வச்சுருங்க. வெயில்ல எல்லாம் ஆற போட வேண்டாம். தண்ணி இல்லாத அளவுக்கு அப்படியே துணியில் ஆற வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி 4-5 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வடுமாங்காய்க்குள்ளே இருக்கும் விதைகள் அதை வந்து எடுக்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு டப்பாவில் வந்து இதை நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து அப்படியே வந்து குலுக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கோங்க, வரமிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. எல்லாம் சேர்த்து குலுக்கி விட்டதுக்கப்புறமாக கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3மே 2 ஸ்பூன். எதுவும் வறுக்க வேண்டாம், பச்சையாகவே இடிக்கல்லில் வந்து இடிச்சிட்டு இது கூட வந்து சேர்த்திக்கோங்க. வாணலியில் வந்து வறுக்காமல் எல்லாமே பச்சையாக தான் போடணும். அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இருந்ததுன்னா அப்படியே எண்ணெய் சூடு பண்ணாமல் அப்படியே அந்த எண்ணெயை ஊற்றலாம். நான் வந்து லைட்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் தான் எடுத்துருக்கேன். அதனால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமாக இதில் வந்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பர். 2 நாளில் வந்து இது வந்து ரெடி ஆகிரும். அந்த உப்புலையும் இதுலேயும் நல்லா ஊறி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ண வடுமாங்காய் எடுத்து நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வருஷ கணக்கில் நல்லாயிருக்கும், கெடவே கெடாது. வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 மாதம் 1 மாதம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதான் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். எண்ணெய் வந்து அந்த மாங்காயில் தழும்புலாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து வடுமாங்காயிலே இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2வது வெரைட்டி அப்படின்னா இந்த வடுமாங்காய் வந்து அப்படியே முழு மாங்காய் இப்போ காமிச்சு இல்லைங்களா, அந்த மாங்காயில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அந்த உப்பு வந்து நல்லா குலுக்கி விட்டு 2-3 நாளைக்கு அப்படியே குலுக்கி விடுங்க அந்த டப்பாவில் போட்டுக்கிட்டு. 3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வடுமாங்காயெல்லாம் நல்லா சுருங்கி அந்த உப்பு முழுவதும் இழுத்துக்கிட்டு அந்த தண்ணி மட்டும் அப்படியே வெளியில் வந்திருக்கும். அந்த தண்ணி தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வானிலையில் வந்து இந்த வடுமாங்காயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து அப்படியே வடித்து எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வரமிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு நல்லா அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறமாக அந்த வடுமாங்காய் சுருங்கி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. ஏற்கனவே உப்பு அதில் இருக்கிறனால உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டாம். அதே மாதிரி மேல் பொடி வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம் இல்லைங்களா, அந்த கடுகு, சீரகம் இதெல்லாம் அதே இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வறுத்து சேர்க்கிறதா இருந்தால் வறுத்து சேர்த்திக்கலாம். நான் சீரகமும் வெந்தயமும் லேசாக வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி இதில் வந்து மேல் பொடியாக சேர்த்திருக்கேன். கண்டிப்பாக மேல் பொடி இதுக்கு வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஆவக்காய் மாங்காய் மாதிரி இருக்கும். அதில் வந்து வறுக்காமல் சேர்த்திருக்கோம். இதில் வந்து நீங்கள் வறுத்து சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சீரகமும் வெந்தயம் வறுத்துட்டு இதில் வந்து சேர்த்திக்கோங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். இது 2-3 வருஷம் ஆனாலும் கெடவே கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாதாரணமாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணாலே நல்லாயிருக்குங்க. அடுத்தது வந்து இன்னொரு வடுமாங்காய் வந்து இதில் 3 விதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வடுமாங்காய் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி, சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து உப்பு சேர்த்திருக்கேன். அந்த தண்ணியில் வந்து வடுமாங்காயை வந்து அப்படியே ஊற வச்சுட்டேன். 3 நாளில் வந்து சூப்பராக ஊறிருக்கு. இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அப்படின்னா 3 வருஷம் ஆனாலும் கெடவே கெடாது. இந்த உப்பு தண்ணியில் ஊறின வடுமாங்காயில் பச்சடி கூட செஞ்சு சாப்பிட்டா சாப்பாட்டுக்கு நல்லா